என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் தொலைத்தாரே. என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் தொலைத்தாரே. மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கு நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். விசேஷமாக வேத வசனங்களோடு கூட இடைப்படுத்தி வேத வசனம் சொல்லுகிற காரியங்களை கவனித்து தங்களை சீர்படுத்தி வாழ பிரயாசப்பட்டிருக்கிற எல்லா தலைகளின் மேலும் கர்த்தருடைய நிரந்தரமான ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இன்றைக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 46வது வசனத்தை நம்முடைய நினைவிலே நாம் கொண்டு கர்த்தருடைய முகத்தை பார்க்கலாம். இங்கு நடந்த சம்பவங்கள் வேதத்தில் நாம் இப்பொழுது வாசிக்கிற அல்லது வேத காரியங்களை குறித்து கவனிக்கிறவைகள் எல்லாம் நம்முடைய சிறு வயது முதல் நமக்கு சண்டே கிளாஸ் சிறுவர் பள்ளியிலிருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தவைகள் தான். இவைகளை கேள்விப்படாத மக்கள் இல்லை, இவைகளை கேள்விப்படாத விசுவாசிகள் குறைவுதான். இவைகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டவைகளைத்தான் நாம் மறுபடியும் நம்முடைய நினைவிலே அவர்களைப் போல ஏன் வாழ முடியவில்லை, அவர்களைப் போல ஏன் இன்றைக்கு நடப்பதில்லை என்கிற ஒரு கேள்வியோடு மாத்திரமல்லாமல் நம்மால் அது முடியும் என்கிற அந்த உள்ளத்தின் ஆசையோடும் உள்ளத்தின் ஏக்கத்தோடும் கூட உள்ளத்தின் தைரியத்தோடு கூட அதிலும் விசேஷமாக என்னை அழைத்தவரும் நம்மை தெரிந்து கொண்டவரும் நமக்கு தமது மகத்துவமுள்ள கிருபைகளை வழங்கினவருமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே ஜெயம் பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவைகளை நாம் உற்று பார்க்க கடனாளிகளாயும் உற்று பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இன்றைக்கு வேதத்தை வாசிக்கலாம். இங்கு அருமையான கர்த்தருடைய மனுஷன் ஒரு ரதத்திற்கு முன்பாகவும் தன்னை துரத்தி வருகிற மலை மேகங்களுக்கு கடுமையான மலை மேகங்களுக்கு முன்னதாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றும் கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்ததால் அவர் ஓட்டம் வித்தியாசமாய் இருந்தது என்றும் நாம் வாசிக்கலாம். நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எலியாவா தீர்க்கதரிசியாக எலியாவை கொல்லும்படியாக தேடி பிடிக்கும்படியாக ராஜாத்தியும் அரசனும் செய்த சூழ்ச்சிகள், தேடிய இடங்கள், தேடிய பட்டணங்கள் எல்லாவற்றை குறித்தும் நமக்கு தெரியும். அதற்கு முன்பு நடந்த சம்பவங்களையும் நாம் அறிவோம். ஏறக்குறைய 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யாமல் தேசம் சீர்கெட்டு போயிருக்கிற அந்த நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் விசேஷமாக ஒரு அரசன் தன்னுடைய குதிரைகளுக்கும் தன்னுடைய ஆடு மாடுகளுக்கும் தன்னுடைய அரண்மனைக்கு தேவையானவைகளையும் கூட தேடி அதற்கு ஆகாரத்தை தேடி வெளியிலே ஓடி வந்ததையும் நாம் வாசித்திருக்கிறோம். இந்த நிலையில் கர்த்தருடைய மனுஷனாகிய எலியா ஒரு பெரிய காரியத்தை செய்து கொல்ல வேண்டிய ஜனங்களை கொன்று போட்டார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அந்த வேத பாகத்தை வாசித்து பாருங்கள். எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு பதிலை கொடுக்கிறார் என்று நாம் எண்ணுவோமானால் சில நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம் ஆண்டவர் அப்படித்தான், அன்றைக்கு அதை செய்தார், இன்றைக்கு அதை செய்வார் என்கிற அந்த தோரணைக்கு நாம் இறங்கி விடுகிறோம். ஆனால் எதை செய்ததால் என்ன காரியம் சம்பவித்தது என்பதையும் நாம் கட்டாயமாய் யோசிக்கவும் சிந்திக்கவும் வேண்டிய கடனாளிகளாய் நிற்கிறோம். அதை இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டாலே போதும், தேவராஜ்யம் நம்மிடத்தில் இருக்கிறது என்கிற விசுவாசத்தின் ஆழம் நமக்குள் தோன்றிவிடும். இங்கு அருமையான கர்த்தருடைய மனுஷன் மழை வரக்கூடாது என்று அவர் உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை தேவன் எப்படி கேட்டாரோ நிறுத்தி போட்டார். இந்த சம்பவம் நடந்த பின்பு மறுபடியும் மழை வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் எலியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேவன் எலியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது எலியாவின் வாய் திறக்கப்படும், எப்பொழுது எலியா மழைக்கு உத்தரவு போடுவார், எப்பொழுது அடைக்கப்பட்ட வானத்தை திறப்பார் என்று
தேவன் எலியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மேன்மையான காரியம். நான் கிறிஸ்தவனாய் வாழ்வது பெரிதென்பதை விட எனக்கு கீழ்ப்படுகிற ஒரு தெய்வத்தை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சி ஒன்றே நம் இருதயத்தை தேற்றிவிடும். யார் நமக்கு கீழ்ப்படிவது? நான் ஒரு முறை அவருக்கு கீழ்ப்படிய தொடங்கினால் போதும். அவர் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கீழ்ப்படுகிற தேவனாயிருக்கிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது வாய் திறப்பாய், எப்பொழுது உத்தரவு போடுவாய், எப்பொழுது நான் மழையை வருஷிக்க பண்ணுவேன், எப்பொழுது இந்த பஞ்சத்தை நான் தீர்த்து வைப்பேன், எப்பொழுது எல்லாம் அழிகிறதே. இப்படி அவர் ஏக்கம் கொண்டு இருக்கிறது போல தேவன் எலியாவோடு பேசினார். எலியா புறப்பட்டார், செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். நீங்கள் வேத வசனத்தில் அதில் அப்படி கொஞ்சம் படித்து கொண்டு வாருங்கள். மறுபடியும் எலியாவினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்கு எலியா தகர்த்து எறியப்பட்ட பலிபீடங்களை கட்டினார். அநேக இடங்களில் நாம் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் வரிசையாய் வருவோமானால் நமக்கு நேரமும் காலமும் போதாது. நான் இன்றைக்கு அதை தொடவில்லை. எலியாவினுடைய ஓட்டத்தை மாத்திரமே நாம் பார்க்கலாம். தகர்த்து போனவைகளை மறுபடியும் திரும்ப செப்பனிட்டு அதற்கு பின்பு அவர் செலுத்த வேண்டிய காரியங்களை செய்து அதற்கு பின்பு எங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின தீர்க்கதரிசிகளாய் காணப்பட்டார்களோ எல்லாரையும் நிர்மூலமாக்கினார். இந்த சம்பவங்களுக்கு பின்பு தேவன் தமது காரியங்களை செய்வதற்கு எலியாவின் ஆவியை மறுபடியும் புதுப்பிக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இவைகள் நடந்த பின்பு அரசனை பார்த்து சொல்லுகிறார், நீர் சீக்கிரமாய் ஆகாரம் புசியும் மழை வரப்போகுதுன்னு சொன்னார். அவன் புசித்து ஆயத்தப்படுகிறதற்கு முன்னதாக இவர் போய் ஜெபிக்க தொடங்கிவிட்டார். நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு நீங்கள் நன்றாய் கவனிங்கள். இந்த வேத வசனங்களை கவனித்து இவைகளுக்குள்ள காரியங்களை நீங்களாக இன்னும் உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய நிலையிலே அதை அனல் மூட்டு விடும்படியாக தியானிக்க தொடங்குங்கள். அவர் ஜெபிக்க தொடங்கிவிட்டார். அவர் சாப்பிட போய்விட்டார். இந்த ரெண்டும் நடக்கிற நேரத்தில் ஜெபத்திற்கு போனவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பார்? ஒரு வார்த்தையை அப்படி மனதிற்குள்ள கொண்டு வாருங்கள். அவர் எப்படி ஜெபித்தார் என்று வேதத்தில் எழுதவில்லை. தன் முழங்கால்களில் தன் தலை படும்படி குனிந்து தேவனை நோக்கி விண்ணப்பித்திருக்கிறார். அவர் சொல்லியிருப்பார், மறுபடியும் பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதையா, மறுபடியும் அதற்கு உரிய ஆட்களை எல்லாம் நான் அழித்து விட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு சகோதர சகோதரி, வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு ஆசீர்வாதமான மழை மேகங்கள், ஆசீர்வாதமான மழை இடி மின்னலை, ஆசீர்வாதமான கிருபையை பெற வேண்டும் என்று ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய மனுஷன் தன் உள்ளத்தில் என்ன தொடங்கிவிட்டால் அந்த மனுஷனுடைய முதல் அனுபவம் என்னவா இருக்க வேண்டுமானால், எங்கெங்கு தகர்ந்து கிடக்கிற தன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களை முதலாவது அவன் பார்க்க வேண்டும். தன் குடும்பத்திலிருந்து, தனக்கு மட்டுமல்ல தன் குடும்பத்திலேயும் தகர்த்தெறிகிறது. ஒரே வீட்டில் 4 பிரிவுகள் இருக்கும். ஒருவர் ஒரு சபைக்கு போவார், இன்னொருவர் இன்னொரு சபைக்கு போவார், மற்றவர் இன்னொரு சபைக்கு போவார், இன்னொருவர் கடவுள் இல்லை என்று சொல்லிவிடுவார். இப்படிப்பட்ட குடும்பங்களில் தகப்பன் தலைவனாயிருப்பார். ஆனால் தகப்பனுடைய பேச்சு அங்கு அடிபடுவதில்லை. தகப்பன் அமைதியாக இருப்பார், கடிந்து கொள்ள மாட்டார். ஏன்னா பையன் ஏதாவது செஞ்சுக்கிட்டானா, பிள்ளை ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்கன்னா, பிள்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியமே பெரிய காரியம். பிள்ளை தன் ஆத்மாவிற்கே தீங்கு வருவித்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்க்கலாம் பெரியது என்ன இருக்கிறது? பிள்ளை தன் ஆத்மாவை கெடுத்தி நாசமாகிக் கொண்டிருக்கிறது. இதை விட பெரிது என்ன இருக்கிறது? பிள்ளை தன் ஆத்மாவை நாசப்படுத்தி நரகத்திற்கு போகிறதற்கு ஏதுவான பாதையை தெரிந்து கொண்டு போய்கொண்டிருக்கிற மகன், இதிலும் பெரிது என்ன இருக்கிறது? இதெல்லாம் கொஞ்சமும் யோசிப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறதில்லை. தகர்த்து எறியப்பட்டவைகள், தகர்த்து எறியப்பட வேண்டியவைகள், கட்டப்பட வேண்டியவைகளை கட்டுகிறதற்கு முதலாவது ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஆவிக்குரிய நிலையில் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டாலே போதும். ஏழி மின்னல் தொடங்கிவிடும். மலை மேகம் கருகருத்ததாய் வெளியே வர தொடங்கும். எங்கெல்லாம் பலவீனம், எங்கெல்லாம் சோர்வு, எங்கெல்லாம் இல்லை, எங்கெல்லாம் வறட்சி, எங்கெல்லாம் காலி, எங்கெல்லாம் குடிக்க தண்ணீர் இல்லாத நிலை எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு தகர்த்து எறியப்பட்டவைகள் கட்டப்பட்டது. வாழ்க்கையிலே முதலாவது தகர்த்தெறியப்படுவது வேதம்தான், வேத வசனம்தான். கையில் எடுப்பதில்லை, வாசிப்பதில்லை, அதை கவனிப்பதில்லை. அடுத்து தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆராதனை. அந்த ஆராதனை விட்டு அது ஏதோ ஒரு பழக்க வழக்கத்திற்கு,
மூன்றாவது தகத்தெறியப்படுவது குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்குரிய ஐக்கியம். குடும்பத்திற்குள்ளாக ஒரு அன்பு, குடும்பத்திற்குள்ளாக ஒரு நேசம் இல்லை. குடும்பத்தை பார்க்கறதில்லை, குடும்ப காரியங்களை கவனிக்கிறதில்லை. தான் வேலையை தான் முடிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன், நீங்க என்னமோ பண்ணுங்க. இதுதான் இன்றைக்கு வார்த்தை. சரியான நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு விடுவதில்லை. தகத்தெறியப்பட்ட ஜெப வாழ்க்கை, தகத்தெறியப்பட்ட சமாதானம், தகத்தெறியப்பட்ட குடும்ப வாழ்க்கை, தகத்தெறியப்பட்ட பரிசுத்தம், தகத்தெறியப்பட்ட மகிமையின் ஆவி அபிஷேகம், தகத்தெறியப்படுகிற காரியங்கள். அபிஷேகம் பெற வேண்டுமா? என்றைக்கோ அதை தகத்தெறிந்திருக்கிறேன். அந்த நிலைமைக்கு இன்னும் நாம் வந்து சேரவில்லை. இவைகளையெல்லாம் நாம் சிந்திக்கிறதில்லை, இவைகளையெல்லாம் நாம் யோசிக்கிறதில்லை. சரி, இரண்டாவது வெட்டி தள்ளினான் என்று எழுதியிருக்கிறதையெல்லாம் கொலை செய்தார். எல்லாரையும் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் எல்லாரையும் கொலை செய்தார். அந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்குரியவைகளை எல்லாம் துணிகரமாய் ஒரு மனிதன் செய்த காரியத்தை கவனியுங்கள். நான் மறுபடியும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, தகர்த்து எறியப்பட்டவைகள் கட்டப்பட வேண்டும். மற்றொன்று, வெட்டி தகனிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் வெட்டி எறியப்பட வேண்டும். நீங்கள் வேதவசனத்தில் வாசிப்பீர்களானால் ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று. அத்தாலியாள் என்கிற ஒரு ராஜாத்தி, ஒரு மகன் ராஜாவாகிவிட்டார். அவர் ராஜா 16 வயதில் ராஜாவாகி 52 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆண்ட ஒரு நல்ல கனத்துக்குரிய மனிதன், தேவனாலே மேன்மை பெற்ற ஒரு மனிதன். தன் தாய் கர்த்தரை சேவியாமல் கர்த்தருடைய காரியத்திற்கு விரோதியாய் செயல்பட்டாள் என்பதற்காக தன் தாயையே ராஜாத்தியாயிராதபடி தள்ளிவிட்டார். யோசிக்க முடியுமா? சிந்திக்க முடியுமா? இன்றைக்கு எப்படி விடுவேன், எப்படி விடுவேன்? அது என்னுடைய இப்பா பள்ளிக்கூடம் படிக்கும்போது இருந்து இப்போவா 10 வருஷமா 5 வருஷமா எப்பா அவங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைப்பா, அது ரட்சிக்கப்படாத பையன்ப்பா. அது எதுக்கு? அது கொண்டு வந்து ரட்சிக்கப்பட வச்சுக்கலாம். கூட்டிட்டு வந்து ஏதோ ஒன்று செய்வோம், நடக்கிறது நடந்துட்டே இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது பார்த்துக்கிடாது. அது அபிஷேகம் வராத பிள்ளைப்பா, அதை அப்புறம் பேசிக்கவும் வாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வெட்டி தகர்த்து எறியப்பட வேண்டியவைகள் எவை என்று ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் உட்கார்ந்து யோசிப்பதில்லை. பிள்ளைகள் உட்கார்ந்து தீர்மானிப்பதில்லை. வெட்டி தள்ளப்பட வேண்டியவைகளே தன் குடும்பத்தின் முதன்மையாய் நிற்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் மலை மேகம் என்னும் கண்ணுக்கு தெரியல, ஆசீர்வாதம் மலை குடும்பத்திற்குள் இல்லை. ஆசீர்வாதம் மலைக்காக தான் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறோம் எலியாவை. மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக தான் வீதி வீதியாய் தேடப்படுகிறார் எலியா, காடு காடாய் தேடப்படுகிறார், மலை மலையாய் எலியா தேடப்படுகிறார். எதற்காக? ஒரு ஆசீர்வாத மலை, ஆசீர்வாதம் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக. இதே நிலையை தான் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தருடைய மனுஷர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆசீர்வாத மழை பெய்வதற்காக எனக்கு நான் என்ன செய்கிறேன்னு ஒரு தீர்க்கதரிசிகளை தேடுகிறேன், சொல்லுகிறவர்களை தேடுகிறேன், செபித்து ஆலோசனை சொல்லுகிறவர்களை தேடுகிறேன். நான் என்னை சரிப்படுத்த என்னில் இருக்கிறவைகளை வெட்டி தள்ளாமல் இருக்கிறேன். இதோடு இது நிற்கட்டும், பிறகு மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் நாம் அதை தியானிக்கலாம் என்று நடந்த ஒரு காரியத்தை நாம் யோசிக்கலாம். ரதம் ஒன்று முன்னிட்டு ஓடுகிறது, மலை ஒன்று எலியாவை துரத்தி கொண்டு வருகிறது. கார்மேகம், நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். முதல் முறை போகிறான், வேலைக்காரன் இல்லை என்றான். 7 முறை போகிறான், 7வது முறை சொல்லுகிறான் உள்ளங்கை அளவு மேகம் வருகிறது என்று. வேலைக்காரன் அவரிடத்தில் சொல்லி அது எளிய தீர்க்கதரிசி போய் அரசனிடத்தில் சொல்லுவதற்குள்ளாக மேகம் கருத்தது, பெருமழை பெய்வதற்குரிய காரியங்கள் உருவாகிவிட்டது. மலை துரத்துகிறது, ரதத்திற்கு ஓடுகிறது. அவன் ரதத்தில் தப்பித்துக் கொள்ள முடியாது. மலைக்கு முன்னே அரண்மனைக்கு போக வேண்டும் என்று ஓடுகிறான். எளியா மலைக்கு முன்னே அடைக்கலம் எங்காகிலும் போய் ஒளிந்து கொள்ளலாம், மலைக்கு பாதுகாப்பாய் நிற்கலாம் என்று ஓடுகிறார். வேதம் சொல்லுகிறது 2 பேரும் ஓட்டமாய் ஓடுகிறார்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள், ஆச்சரியமாயிருக்கும். அவன் ரதத்தில் ஓடுகிறான், இவர் கால்நடையாய் ஓடுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிற ரதத்திற்கு முன்பு ஓடினாராம். கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, என் ஓட்டம் எப்படி இருக்கும் என்பதற்கு, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய அடையாளமாய் அவைகளை குறித்து வையுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற அரசன்
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு ஈடுபட்ட ஒரு அரசன், கர்த்தருடைய காரியங்களில் இதே தீர்க்கதரிசியை கொலை செய்ய வேண்டும் என்று தேடி திரிந்த ஒரு அரசன். அவன் ரதம் ஓடுகிறது. அவன் ரதத்திற்கு முன்பு எலியாவின் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அனுபவம் தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவை. உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டிய எண்ணுகிறேன். எப்படி எல்லாம் தேவ ஜனங்கள் வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள். எப்படியெல்லாம் தேவ ஜனங்கள் தங்கள் அனுபவங்களை நடத்தினார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கு இருக்கிறது போல எல்லாம் சுகமான அனுபவங்கள், சுகமான வாழ்க்கை, சுகமான காரியம். இன்றைக்கு என்ன? ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஜெப வேண்டுகோள் தான். ஊழியத்திற்கு தேவை, ஊழியத்திற்கு தேவை. ஐயா, ஊழியத்திற்கு எல்லாம் தேவைதான். ஆனால் கர்த்தருடைய கரம் மாத்திரம் உன்னோடு இருக்குமானால் எந்த ரதமும் உனக்கு பின்னால் உன்னை முந்தி செல்ல முடியாது. உன் ஓட்டம் அவ்வளவு வேகமாய் மாறிவிடும். அதற்கு காரணம் கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கரம் எலியாவின் மேல் இருந்ததின் அனுபவம் இன்னொரு ரதத்திற்கு முன்பு, தன்னை துரத்தி கொண்டு வருகிற மலைக்கு முன்பு எலியாவின் ஓட்டம் வேகமாய் இருந்ததாம். ஓட்டம் வேகமாய் இருந்தது என்கிற காரியத்தை நீங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை சுருக்கமாய் ஒரு இடத்துல சொன்னார். நாம் வாசித்து பார்க்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அருமையாக எழுதியிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அருமையான வேத வசனம். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஓட்டத்தை முடித்தேன் என்று. ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டும். இந்த ஓட்டம் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் நிற்கிற அவ்வளவு பேருக்கும் முன்பு 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 என் ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை மாம்சத்தின் கிரியைகளுக்கும் மேலாக மேலாக, ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருக்குடைய காரியங்களை விட்டு பின்வாங்க வைக்கிற அவ்வளவு காரியங்களுக்கு முன்னதாக, ஆண்டவருக்கு முன்பாக பிரியம் இல்லாத அத்தனைக்கும் முன்னதாக, அது என்னை பின் தொடரவே முடியாது என்பது. சிலர் சொல்லுவாங்க, 1000 சொன்னாலும் ஒரு மனுஷத்துல ஒரு பலவீனம் இருக்குன்னு சொல்லி. யாரோ சொல்லிட்டாங்க, யாரோ சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு காரியத்தை என்னால் திட்டமாய் சொல்ல முடியும். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவருக்குள் மாத்திரம் காலூன்றி நின்று தன் வாழ்க்கை நடத்த தொடங்கிவிட்டார். பலவீனம் அல்ல, அவனுக்குள் அது குடிகொண்டிருக்கிற பலவீனங்கள் அல்ல. பலவீனத்தின் நடுவிலும் பூரணமாய் விளங்குகிற தேவ பெலன், பெலன் கொண்டு விளங்கும். பவுல் சொல்லும் பொழுது சொன்னார், என் பெலன் உனக்கு போதும். அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய பலவீனத்தில் என் பெலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தை மாற்றுகிற ஒரு பெலன் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பலவீனத்திலும் ஒரு பெலன் உங்களை முந்தி ஓட வைப்பதற்கு உங்களோடு உடன் இருக்கிறதை முதலாவது நினைத்துக் கொள்ளுங்கள். வாசித்து பாருங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்கள் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. நீ கர்த்தருடைய மனுஷன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்து பாருங்கள். என் கையில் இருக்கிறாய், என் பிதாவின் கையில் இருக்கிறாய், ஒருவனும் உன்னை பறிக்க முடியாது. அவ்வளவு நேர்த்தியாய் அவர் சொல்லியிருக்கிறார். என் எல்லா வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசம் எல்லாமே செயல்பாடு மாற்றம், எல்லாம் செயல்பாடு மாற்றம். இதற்கு என்ன சொல்வது? எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், என்ன மாதிரி சந்தர்ப்பங்களானால் மாற்றி அமைக்கிற ஒரு தேவன் நம் கூட இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு. நான் மறுபடியும் நம்முடைய காரியத்துக்கு வருவோம். நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், வேதத்தை திறந்து வாசிக்க பார்த்துருங்கள். ஒரு பரிசுத்தவானின் ஓட்டம் ரதத்திற்கு முன்னதாக இருந்தது. ஒரு பரிசுத்தவானின் ஓட்டம் தன்னை துரத்துகிற மலை மேகங்களுக்கு முன்னதாக நின்றது. நான் மாத்திரம் அவருக்கு முன்பாக என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ தொடங்கிவிட்டால் என் ஓட்டத்தை மிஞ்சுவதற்கு ஒரு ரதத்தாலும் முடியாது. அதனுடைய காரியம் என்ன? என்னை கவிழ்த்து போட்ட, என்னை மடக்கி போட, என்னை முற்றிலுமாய் வீழ்ந்து போக பண்ண ஒரு அதிகாரங்களாலும் முடியாது, ஒரு வல்லமைகளாலும் முடியாது, ஒரு பலத்தாலும் முடியாது. அதற்கு காரணம் என்னவென்றால் நான் அவர் கையின் கீழ் இருக்கிறேன். இன்னொன்று சுருக்கமாய் சொன்னால் அவர் கை என் மேல் இருக்கிறது. அவர் தமது கரத்தை என் மேல் வைத்திருப்பதால் நான் ஓடி ஜெயிக்கிற மனிதனாய் நிற்கிறேன் என்கிற ஆழமான விசுவாசத்திற்கு முதலாவது நம்மை மாற்றிவிடுங்கள். அவ்விசுவாசமான காரியங்கள் எல்லாம் எப்படி ஆகும் என்று எண்ண வேண்டாம். இது ஒன்று மட்டுமல்ல, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நோய் துரத்துகிற ரதம் போல இருக்கலாம், பலவீனங்கள் துரத்துகிற ரதம் போல இருக்கலாம், ஒரு மனுஷனுடைய பொல்லாத வார்த்தைகள் துரத்துகிற ரதம் போல் இருக்கலாம்.
என்னில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், மனவேதனைகள், குழப்பங்கள், சங்கடங்கள், என்னால் மற்றவரால் தீர்க்க முடியாது, இனி இவ்வளவுதான் என்று சொல்லுகிற எல்லா சூழ்நிலைகளும் என்னை துரத்துகிற, என்னோடு கூட ஓடுகிற ரதம் போல் இருக்கலாம். துரத்துகிற ரதம் என்பதை விட கூட ஓடுகிற ரதம் போல் இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். நீ மட்டும் தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமைக்குரிய மனிதனாய் நிற்பாயானால் உன் ஓட்டத்தை மிஞ்சுவதற்கு ஒருவராலும் கூடாது. அதற்கு முன்னோட்டு ஓடுகிற ஒரு மனிதனாய் நிற்கலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை துரத்துகிற கார்மேகம், என்னை துரத்துகிற காற்று, என்னை துரத்தி என்னை நினைக்க வேண்டும் என்று புறப்படுகிற இடி மின்னல் எத்தனை கூட்டணி அமைத்து என்னை தொடர்கிறதானாலும் நான் மாத்திரம் இந்த பிரசன்னத்தின் மகிமைக்குரிய ஒரு மனுஷனாய் நிற்பேனானால் அவைகள் என்னை தொடுவதற்கு முன்பு என் ஓட்டம் வேகமாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடத்தக்கதாக வேதம் நம்மிடத்தில் விருப்பம் கொண்டிருக்கிறது. அதை மனதில் வையுங்கள். வேதம் நம்மிடத்தில் விருப்பம் கொண்டிருக்கிறதற்கு காரணம், விருப்பம் கொண்டிருக்கிறதனுடைய விருப்பமே, அதனுடைய தன்மை என்ன? நான் இவை எல்லாவற்றிற்கும் முன்னோட்டோடுகிற ஓட்டம் உள்ள விசுவாசியாய் மாற வேண்டும். இவைகளோடு சேர்ந்து ஓடுகிறவனாய் நிற்க வேண்டாம். இவைகளோடு சேர்ந்து ஐயோ ஐயோ எப்படி, ஐயோ சாமி இப்படி ஆயிப்போச்சே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த பலவீனத்தின் காரியங்கள், இந்த பலவீனத்தை உண்டு பண்ணுகிற அனைத்தும் நம்மை விட்டு பின்வாங்கத்தக்கதாக நம் விசுவாச ஓட்டம், நம்முடைய பரிசுத்தத்தின் ஓட்டம், நாம் தேவனோடு நெருங்கி பழகுகிற ஓட்டம், நாம் தேவனோடு இணைந்து நிற்கிற ஓட்டம், நாம் தேவனோடு ஒன்றித்திருக்கிற ஓட்டம் முன்னால் நிற்கத்தக்கதாக அதிகமாய் செவியுங்கள், அதிகமாய் முழங்காலில் நில்லுங்கள், அதிகமாய் உங்கள் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரே, இந்த பலவீனங்கள், இந்த சோர்வு, இந்த சங்கடங்கள் இப்பொழுது அதிசீக்கிரமாய் நீங்கி போகிற இந்த லேசானவைகள் என்று சொல்லி அவைகளை சொல்ல நடிது என்னோடு சேர்ந்து ஓடுவதற்கு நீர் அனுமதியாதரும். இதற்கு முன்பு நான் ஓட வேண்டாம். இவைகளோடு சேர்ந்த இந்த பலவீனம் தான் என்னை இப்படி வாட்டி வதைக்கணும். ஊழியத்துக்கு வந்துடலாம் நினைச்சேன், ஆனா எப்பவும் போல அந்த சுகர் இருக்குது பாருங்க. பாடி முன்னாடி நிற்கலாம்னு நினைச்சேன், ஆனா எப்பவும் போல அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது பாருங்க. நான் ஓடி எப்படியாவது ஒன்று செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இருக்கிற இந்த பலவீனம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஐயோ வெடிச்சிரும்னு சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன், சொன்னதுல ஒன்றும் தவறு இல்லை. ரதம் ஓடுகிறது உன் அருகிலே. இந்த ரதத்திற்கு முன்பு ஓட வேண்டிய பலனையும் கிருபையையும் அளிப்பதற்காக கரத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிற ஒருவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார், உயிருள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகத்துவம் உள்ள கிருபைக்கு அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, உமது நல்ல கிருபைக்கு எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் இந்த விசுவாச காரியங்களை கையில் எடுத்து என்ன விதமாய் ஓடி, என்ன விதமாய் ஜெயித்து, என்ன விதமாய் தங்களுடைய அனுபவங்களை வெளிப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் எழுதின அந்த வார்த்தைகளை கவனித்தோம். உண்மையாய் ஆச்சரியமாயிருக்கிறது. எத்தனையோ காலங்கள் எங்களுக்கு முன்பு இந்த காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் எப்படி ஓடினார்கள் என்று கேட்டால்தான் எங்களுடைய உள்ளங்கள் பதைக்கிறதப்பா. எங்களுடைய உள்ளங்கள் ஒரு புறத்தில் எப்படி இது முடியும் என்று கேட்க தோன்றுகிறது. நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம் எலியாவை பார்த்து, எப்படி ஓடினீர் என்று கேட்டோம். அவர் எலியாவை குறித்து சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்ததால். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு கூட ரதத்தோடு கூட ரதமாகிய பலவீனம், சங்கடங்கள், ரதமாகிய பொல்லாத நினைவுகள், ரதமாகிய பலவீனங்கள், என்னால் எதுவுமே முடியாது என்று சொல்லுகிற ரதத்தோடு கூட ஓடுகிற ஓட்டம், தன் தலைக்கு மேல் தனக்கு துரத்தி கொண்டு வருகிற மேகக்கூட்டங்கள், இடி மின்னல்களோடு ஓடுகிற வேகம், அப்படிப்பட்ட வேதனைகள், சங்கடங்கள், சரீர உபாதைகள், குடும்ப பாரங்கள், குடும்பத்தின் காரியங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற அனுபவங்களில் இருக்கிற எந்த கர்த்தருடைய மனுஷனையும் ஒன்றும் தொடாதபடி எல்லாம் அதற்கு முன்பு ஓடி ஜெயிக்கிற ஜெயமுள்ள ஒரு அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. தேவன் நல்லவர் என்று அறிந்து கொள்ளுகிற ஆழமான உணர்வோடு கூட, தேவன் பெரியவர் என்று அறிந்து கொள்ளுகிற ஆழமான உணர்வோடு கூட, அவருடைய கரம் என்மேல் இருந்தால் போதும் என்கிற அந்த அனுபவத்திற்கு எலியாவை போல தகர்த்து எரிந்தவைகள், ஆண்டவரே, எரியப்பட வேண்டியவைகளை தள்ளி தகர்க்கப்பட்டவைகளை மறுபடியும் கட்டுவித்து வேண்டாதவைகளை வெட்டி தள்ளி அவைகளை எல்லாம் குப்பையா எண்ணுகிற நல்ல அனுபவங்களை நீத்தாரும். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். அது மகிமைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே,
ஆமென். சர்வ வல்லமையும் பொருந்தினவர் உங்களைய தமது மகிமையுள்ள கரத்தினாலே நடத்தி பலப்படுத்தி தாங்குவாராக. ஆமென். ஆமென்.